சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையானது ஒரு வெங்காயம் அது குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். ஹாஃப் கொடை மிளகா அதையும் அதே சைஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சின்ன சைஸ் கேரட், 4 பீன்ஸ், 100 கிராம் கிட்ட கோஸ் இது எல்லாமே கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சைடில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ரைஸ் வந்து பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பேன் ஹீட் ஆனதும் கொஞ்சோண்டு ஆயில் போட்டு நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க எல்லா வெஜிடபிள்ஸையும் ஆட் பண்ணி மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து குக் ஆகட்டும். நீங்கள் இந்த டைம்லேயே சால்ட்டும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வேறு பிளேட்டுக்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே பேனில் இன்னும் கொஞ்சம் ஆயில் விட்டு 2 முட்டையை வந்து பொடி மாஸ் பண்ணுற மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். எக் க்ரம்பிள்ஸ் ரெடி ஆகிடுச்சு. அது கூடவே சிக்கன் 65 நார்மலாக பண்ணி அதை கட் பண்ணி போன்லெஸ்ஸாக எடுத்து அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆல்ரெடி வதக்கி வச்ச வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணிவிட்டு அது கூட வந்து சோயா சாஸ் வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ சாஸ் 2 ஸ்பூன். இது கூட ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருக்க ரைஸ் ஆட் பண்ணி இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோன்னா நம்மளோட சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. போன வீடியோவில் நாங்கள் சொல்லியிருந்த சிக்கன் மஞ்சூரியன் கூட தான் இதுவும் பண்ணியிருந்தோம். ஸோ வீடியோ தான் செப்ரேட்டாக இருக்கும். இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் கூட நான் அந்த மஞ்சூரியன் கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் கொஞ்சமாக சில்லி சாஸ் வச்சு தான் சர்வ் பண்ணோம். டேஸ்ட் ரொம்ப நல்லா வந்திருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்னொரு நல்ல டிஷ்ஷோட நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடியாக இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். பை.